என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை வருத்தம் பசி தாகம் மான துயரம் அங்கே இல்லை விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன் விண்கிரீடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேர்வேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே அவரின் மகிமையே எனது லட்சியமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன் விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன்
என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரம சுகம் காண்பேன் பரந்தேசம் அதில் சேர்வேன் பரம சுகம் காண்பேன் பரந்தேசம் அதில் சேர்வேன் ராப்பகலில்லையே ரட்சகர் வெளிச்சமே ராப்பகலில்லையே ரட்சகர் வெளிச்சமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன் அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன் நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார் பளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார் தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன் தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமாய் இருக்கிற இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பூமியில் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் எங்களுக்கு
அவன் எதிராக உங்கள் நாமத்துக்கு எதிராக உண்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு ஒரு நெருக்கத்தையும் அழுத்தத்தையும் கொடுக்கிற வேளையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளை ஆயத்தப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சமூகத்தில் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற நன்மை உண்டாக விடுதலை சமாதானம் பெருக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறதோ அது எல்லாம் நீங்கி போக இந்த காலை ஆராதனையில் ஒரு விடுதலை சமாதானம் உங்கள் பிள்ளைகளுக்கு பெருக வேண்டும் என்று ஆண்டவரே உங்க சமூகத்தை நோக்கி நிற்கிறோம் கர்த்தாவே. இரக்கம் செய்யுங்க தகப்பனே. உங்க கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்க சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு போதித்து நாங்கள் செல்ல வேண்டிய நாங்கள் விட வேண்டிய பகுதிகளை எல்லாம் எங்களுக்கு போதித்து நீ நடத்தி வருகிறீர். அந்தபடியே இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை திடப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இன்னும் ஆண்டவரை வளரத்தக்க வண்ணமாய் கர்த்தரோடு சேரத்தக்க வண்ணமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கும் சமாதானத்துக்கும் பாக்கியம் உள்ளவர்களாய் மாறத்தக்க வண்ணமாய் கர்த்தருடைய கிருபை எங்களை நிறைக்க வேண்டும் என்று செபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் அரசாங்க வேலை செய்கிற பிள்ளைகள் தகப்பனே ஸ்தோத்திர கர்த்தாவே. கம்பெனிகளில் வேலை பார்க்கிறவர்கள் இயேசுவே ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரை கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் பிசினஸ் செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு குறைவில்லாம கர்த்தர் நிறைவாய் நடத்தணும். ஆண்டவரை இயேசுவே இந்த நாட்களில் சமாதானத்தை சத்ரு வஞ்சிக்காதபடி தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். தாழ்த்தி திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த ஆராதனையில் வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாகணும். சமாதானம் இல்லாத சமாதானம் உண்டாகணும். நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டாகணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஏற்ற மகிமை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் வல்லமையாய் நடத்த எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். போன ஓய்வு நாள் ஆராதனையில் நாம் சிந்தித்தோம். 4 விதமான நிலங்களை குறித்து சிந்தித்தோம். நல்ல நிலத்தை நாம் சற்று சிந்தித்து நாம் அதை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த நல்ல நிலத்தை குறித்து அந்த நல்ல நிலம் ஆகணும் என்று சொன்னால் அது நல்ல நிலம் 100, 60, 30 ஆக பலன் கொடுக்கிறது. அந்த 100 ஆக வேண்டுமென்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற சில காரியங்களை குறித்து உங்களுக்கு பேச கர்த்தருக்குள்ளே நான் சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிங்க. நல்ல நிலத்தை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் போது கர்த்தருடைய வசனம் கேட்டு உணர்வடைஞ்சு நம்ம பலனடைஞ்சு கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றவளாய் நாம் வாழும்போது ஒரு நல்ல நிலமாக மாறும். அந்த நல்ல நிலத்தில் ஆண்டவர் எது பார்க்கறது? 3 விதமான ஒரு இடம் இல்லையா? 100, 60, 30. 100 ஆகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? 60 ஆகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? 30 ஆகணும்னா என்ன செய்யணும்? அதான் 100 ஆகணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. இந்த 100ன்னு சொல்லுகிறது நாம் போன ஆலோசனையில் உங்களுக்கு சொன்னேன். 100ன்னு சொல்லுகிறது நம்முடைய நித்திய ஜீவனில் பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம், கர்த்தரோடு வாழ்கிற இடம். அந்த இடத்துக்கு போகிறவங்க 100ஆக பலன் தருகிறவங்க. 60ஆக பலன் தருகிறவங்க மத்திய வானில் இருக்கிற பொதுவான பரிசுத்த வான்களும் இரத்த சாட்சிகளும். 30ன்னு சொல்லும்போது புதிய பூமிக்கு போகிறதான
ஆமென் பரிசுத்தவான்கள். ஆக 100, 60, 30 3 இடங்களுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம 100 ஆகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அதை குறித்து நம்ம படிக்கிறோம். 100 ஆகணும்னு சொன்னால் பாருங்க, நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பணும்னு சொல்லும்போது பாவ சுபாவங்கள் நமக்குள்ளே வராதபடி எது எது பாவம் எது பாவம் இல்லை, பரிசுத்தமான வழிகள் என்பதை குறித்து நம்முடைய வேத வசனத்தில் நாம் வாசித்து தியானிக்கும் போது அல்லது பிரசங்க வேளையில் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் கிடைக்கும் போது அவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் பாவ சுபாவங்களை விட்டு அந்தந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாக உங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது, நீதி நியாயங்களை செய்யும் போது நீங்கள் நல்ல நிலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற நல்ல இருதயங்களாக உங்களுடைய இருதயங்கள் மாறும் என்று நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி மனம் திரும்பி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. பாவ சுபாவங்களை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். அது மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். அப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது உடனேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தருளுவார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கத்தக்க வண்ணமாய் நாம் இந்த பூமியில் ஜெயஜீவியம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் 100 மடங்கும் கொடுக்க முடியாது, 60 மடங்கும் கொடுக்க முடியாது, 30 மடங்கும் கொடுக்க முடியாது. ஆக 100 மடங்கு ஆகணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நிறுத்துகிற இடத்துலையே நம்ம நின்று ஏசப்பா நடந்த பாதையிலே நடந்து கனி தருகிறவர்களாக மாறணும். அப்போ தான் நம்ம 100 கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ 100 கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர் வெளியே வரும்போது அவரே பரிசுத்தாவின் வழிநடத்தி சென்றதான பாதைகளை பார்க்கும்போது அந்தந்த வழிகளில் நாம் நிற்கும்போது நாம் 100ஆக கனி கொடுக்க முடியும் என்பது நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியினர்கள் நடத்தப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் அறியும் போது நாம் நிச்சயமாக 100 மடங்கு கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மேல் இறங்கினார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருக்குள்ளே தாமதமான போது அவருக்குள்ளே வாசம் பண்ணின போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உடனேயே அவரை சற்று நேரவும் அவர் இந்த பூமியில ஆஸ்வசிக்க விடாதபடி அவரை உடனே ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ 100 ஆகணும்னு சொன்னா அப்படி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவியார் நம்மை வனாந்திரமான ஒரு பாதையில நம்மை வழிநடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்துல போகும்போது அங்கே தண்ணி கிடைக்காது, அங்கே ஆகாரம் கிடைக்காது, அங்கே மனிதர்கள் மற்ற உறவு முறைகளில் யாரையும் பார்க்க முடியாது, சொந்தங்க பந்தங்க எதுவுமே கிடையாது, தனிப்பட்ட ஒரு ஜீவிதமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு வனாந்திர வாழ்க்கை. அங்கே நம்ம எதை ஆசித்தாலும் அதை அடைய முடியாது, மனிதர்களை பார்க்க முடியாது. வனாந்திரத்தில் காடுகளும் மேடுகளும் பள்ளங்களும் என்னமாக அங்கே மிருகங்களும் பறவைகளும் விஷ பூச்சிகள் எல்லாம் நிறைந்த பூச்சிகள் எல்லாம் நிறைந்ததான ஒரு இடமாகத்தான் இருக்கும் வனாந்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது வனாந்திரமான ஒரு இடத்துக்கு நம்மளை அழைத்து செல்லுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ வனாந்திரமான ஒரு இடத்துல போகும்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை எப்படி நடத்துகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
ஆமேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் 100ஆக கனி கொடுக்கணும்னு சொன்னா நாம் தானாக என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க முடியாது. நம்முடைய முயற்சியினாலேயோ நம்முடைய ஒரு கூட்டாய்மையினாலேயோ செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வழிநடத்தல் நமக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வழிநடத்தலுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவன் கர்த்தருக்கு அந்த வசனத்துக்கும் ஆண்டுடைய ஆவியானவருக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் மட்டும்தான் இந்த பூமியில 100ஆக நம்ம பலன் கொடுக்க ஜெய ஜீவியம் பண்ண முடியும். அல்லேலூயா. அப்ப வனாந்திரமான ஒரு இடத்துல கொண்டு போகும்போது அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதற்கு இஷ்டமானபடி ஒப்பு கொடுத்தபடினாலே வனாந்திரமான ஒரு இடத்துக்கு அவர் கடந்து போனார், ஆவியானவரோடு கூட போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் ஏவுறபடி அவர் போனபடினாலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஆமென் தேவ சித்தத்தை வனாந்திரத்தில் எதை எதை செய்ய வேண்டுமோ, இயேசுவுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்திலே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக வனாந்திரம் என்று சொன்னால், வனாந்திரத்தை விட்டு வெளியே வரும்போது ஆமேன் இந்த 40 நாள் கழித்து வெளியே வரும்போது ஆமேன் ஒரு செழிப்பான உலகம், பாவம் நிறைந்த உலகம், பரிசுத்தவானை அழிக்க துடிக்கிறதான உலகம், தேவ பிள்ளைகளை ஆமீன் அழிப்பதற்காக தெய்வ நாமத்தை முற்றிலுமாய் ஆமீன் ஒடுக்கி கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் ஆமேன் பாவ சம்பந்தமான ஒரு செழிப்பு, ஆகார சம்பந்தமான செழிப்பு, ஆமேன் ஆமேன் இன்னைக்கு ஆடம்பரமான சில செழிப்புகள், மேட்டுமையான குணங்கள், இப்படிப்பட்டதான இந்த ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆமேன் பரிசுத்தத்தை காத்து ஆமேன் இயேசு அதாவது பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற அந்த நித்திய ஜீவனில் ஆமேன் ஆமேன் அவரை பின்பற்றுகிறதான ஜனங்களுக்கு ஒரு வழி திறக்க வேண்டும் என்றால் ஆமேன் அல்லது பிதாவுடைய சித்தத்தின்படி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை எல்லாருக்காகவும் ஆமேன் விட்டு தன்னுடைய ரத்தத்தை சொரிய வேண்டும் என்றால் ஆமேன் இவர் முதல்ல வனாந்திரமான இடத்துல அவர் ஆமேன் வாசம் பண்ண வேண்டும். அது 40 நாள். ஹல்லேலூயா. 40 நாள் வனாந்திரமான ஒரு இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்துல என்ன நடந்தது என்று பார்க்கும்போது ஆமேன் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் வாசிங்க. உடனே ஆவியானவர் ஆமென். இப்படி ஞானஸ்நானம் எடுத்து உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே வனாந்திரத்திலே எதற்காக கொண்டு போனார்னு சொன்னா, காட்டு மிருகங்களோடு ஆமேன் போராடி ஜெயிப்பதற்காக, காட்டு மிருகங்களோடு போராடி ஜெயிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். வனாந்திரத்திற்கு கொண்டு போக காரணம் காட்டு மிருகங்களோடு சஞ்சரிப்பதற்காக. அப்படின்னா அந்த காட்டு மிருகங்களோடு போராடுவதற்காக, அன்பாக பழகிறதுக்கு அல்ல. காட்டு மிருகங்களை வைத்து ஆமேன் போராட்டத்தில் ஆமேன் அந்த போராட்டத்துக்கு முன்பாக நிறுத்துகிறான். ஆமேன். காட்டு மிருகங்கள். ஹல்லேலூயா. எதற்காக சொன்னா, நான் சொன்னேன்ல ஆமேன் வெளியே வரும்போது, இந்த வனாந்திர யாத்திரை முடித்து வெளியே வரும்போது பயங்கரமான துஷ்ட மிருகங்கள் மனிதர்களுக்குள்ளே அசுத்தாவி நிறைந்து ஆமேன் ஆண்டவருக்கு எதிராக எழும்பக்கூடிய ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தில் நிலைநிற்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வருகிற சிலுவையை ஜெயிக்க வேண்டும் என்றால், சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், ஒரு தேவ பிள்ளை முதலிலே அவன்
அவனுக்கு கடினமான ஒரு இடத்துல அவனுக்கு நல்ல ட்ரைனிங் கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல பயிற்சி கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பயிற்சி கிடைப்பதற்காகத்தான், பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர், நடத்துனராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு அழைத்து சென்றார். ஹல்லேலூயா. அங்கே காட்டு மிருகங்கள் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், காட்டிலே வாழ்கிறதான மிருகங்கள் யானை, ஆமீன், புலி, கரடி, சிங்கம், இன்னும் விரியன் பாம்புகள், ஆமீன், பலவிதமான விஷ பூச்சிகள், ஆமீன், பறவைகள், கழுகு, ஆமீன், இப்படி பலவிதமான ஆமீன் மிருகங்களும் பறவைகளும் ஆமீன் நிறைந்த இடம். பள்ளத்தாக்கு இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, ஆமீன், முள்ளுகள் இருக்கிறது, பல இடங்கள், பல நிலைகளில் அவருடைய ஆமீன் அந்த வனாந்தரத்தில் இருக்கிறது. இவைகளின் நடுவில் ஆமீன் இந்த காட்டு மிருகங்கள் இவரை ஆமீன் கடிக்க வரும்போது அல்லது அவரோடு போராடும் போது ஆமீன் முள்ளுகளிலே கால்கள் படுகிறது, ஆமீன் பள்ளத்தாக்கிலே ஆமீன் தள்ளி போடுகிறது. இந்த சூழ்நிலையில ஆமீன் ஒரு அழிவுக்கு ஒப்புக்கொடாதபடி, ஜீவனுக்கு, அதாவது யோபுக்கு வாழ்க்கை நடந்தது போல ஜீவனுக்கு ஒப்புக்கொடாதபடி, ஜீவனை அழிப்பதற்கு ஒப்புக்கொடாதபடி, ஜீவனை எடுப்பதற்கு ஒப்புக்கொடாதபடி ஆமீன் காட்டு மிருகங்களை கொண்டு ஆமீன் அங்கே ஆமீன் போராட வைக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த காட்டு மிருகங்கள் போராடின போதோ இவர் அந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு பொறுமை இருக்கிறது, எவ்வளவு தாழ்மை இருக்கிறது என்கிறதை அங்கே சோதித்து அறிகிறார். ஹல்லேலூயா. எதற்காக வனாந்திரத்துக்கு கொண்டு போய் இப்படி காட்டு மிருகங்களோடு சஞ்சரிக்க வைக்கிறார் என்று சொன்னால், அங்கே பொறுமையை வளர்த்தி கொள்வதற்கு, தாழ்மையை வளர்த்தி கொள்வதற்கு, அந்த இடத்துல பிதாவானவர் விரும்புகிற வண்ணமாக 100% நல்ல கனியை கொடுப்பதற்கு காட்டு மிருகங்கள் நடுவில் அழைத்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமீன். அப்போ பாருங்க, அங்கே அவர் பொறுமையை கத்துக்கிடுகிறார். இப்படி ஆமீன் பயங்கரமான ஒரு போராட்டத்தின் நடுவில் 40 நாள் புசியாதிருந்தார். அவருக்கு இரவும் பகலும் 40 நாள் புசியாதிருந்தார். அவரால் தூங்க முடியாது. சரீரம் எவ்வளவு இழைத்து போயிருக்கிறது, எவ்வளவு களைத்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சரீரம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் விடவில்லை. அவருக்கு பலன் இல்லை. ஒரு சிங்கத்தோடு போராட பலன் இல்லை, ஒரு யானையோடு போராட பலன் இல்லை. ஆனாலும் ஆமீன் இந்த காட்டு மிருகங்களோடு ஆண்டவர் அங்கே போராட வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை போராட வைக்கிறார். எதற்காக சொன்னா, இந்த சிங்கங்களையும் யானையும் கரடியும் துஷ்ட மிருகங்களை இவர் ஜெயித்து பொறுமையை காத்து கொண்டால் மட்டுமே பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். வெளியே வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் படிங்க, வாசித்த பகுதியை போயிட்டு மீதி உள்ள பகுதியை வாசிங்க. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டான். அந்த நாட்களில் ஒன்று புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வெளியே வந்த உடனே அந்த சூழ்நிலைகளை அறிந்து இவர் அங்கே நெருக்கப்பட்டதும் அவன் ஒடுக்கப்பட்டதும் இவருடைய சரீரம் களைப்பாய் இருக்கிறதையும் யாரு பார்த்துட்டு இருக்கிறது? பிசாசு பார்த்துட்டே இருக்கிறான். அவருக்கு பசி உண்டானதையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். வெளியே வந்த உடனே அவன் சொல்லுகிறான், நீர் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லு. ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா கல் அப்பமாகும் என்று பிசாசுக்கு தெரியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். அந்த அவர் இப்போ காட்டு மிருகங்களை எல்லாம் ஜெயித்து வந்திருக்கிறார். அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு பலன் ஆமீன் அவருக்கு உண்டாயிருக்கிறது, ஆத்ம பலன் உண்டாயிருக்கிறது. அவர் சொன்னா இந்த கல்லுகளை அப்பமாக்க முடியும் என்று சொல்லி சாத்தான் அறிந்திருந்தான். அப்படினாலே சாத்தான் சொன்னான், நீர் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த வனாந்திர யாத்திரையில, அந்த உபத்திரவமான பாதையில
கடின பாதையில், நெருக்கத்தின் மத்தியில் நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் நமக்கு எதிராக நிற்கும் போது ஒரு நன்மையான ஒன்றை சாத்தான் நமக்கு கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது வேற எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் நாம் மற்றுள்ள எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாம் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான அல்லது நம்மளுக்கு சந்தோஷத்துக்கு தேவையான அல்லது மன மகிழ்ச்சிக்கு தேவையான இந்த ஆகாரத்தின் மேல் நம்முடைய கவனத்தை வைப்போம். ஆமென். இந்த வனாந்திர யாத்திரையில் நாம் நடந்து நடந்து கர்த்தருக்கு வேலை செய்யும் போது, நடந்து நடந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது, அல்ல குடும்பத்தில் நாம் நடந்து நடந்து கஷ்டப்படும் போது, நமக்கு உடனே மழைகளெல்லாம் நனைந்து பனியெல்லாம் நனைந்து கர்த்தருக்கு வேலை செய்யும் போது, கர்த்தருடைய காரியங்கள் இருக்கும்போது உடனே உலகத்தில் பிசாசு அந்த நிலையில் நாம் கர்த்தருக்கு பிரியமாக, அதாவது உலகத்தில் அவர் நினைக்கிற அளவுக்கு உகந்த ஒரு உப்பாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக மாறும்போது, நம்ம நல்ல ஒளி வீசுகிற மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற நல்ல பரிசுத்த வாழ்வை நாம் முன்மாதிரியாக வகிக்கும் போது பிசாசு உடனே என்ன பண்ணுகிறான்னா நம்முடைய வாழ்க்கையில் உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனம் காட்டுகிறது. ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறான்னா உடனே ஒரு காரு கொண்டு வருகிறான். ஒரு பெரிய கார் உங்களுக்கு வாங்கி கொடுக்கிறான். ஒரு பெரிய செல்வந்தனை வச்சு அல்லது சபையில் ஒரு விசுவாசியை வச்சு உனக்கு ஒரு நல்ல கார் வாங்கி கொடுக்கிறான். உனக்கு எது உனக்கு சரீரத்துக்கு அல்ல மனசுக்கு எது திருப்தியா இருக்குமோ இல்லைன்னா உனக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கிறான். நல்லா ஒரு பூமியில இருக்கிற ஒரு மேன்மையான ஒரு இடத்தை கொடுக்கிறான், ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சாத்தான் கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பதவியை கொடுக்கிறான். உடனே இது எப்படிப்பட்ட பதவி? நமக்கு லஞ்சம் வாங்கக்கூடிய அளவில், நமக்கு சைடு வாக்கில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அளவில், பல நிலைகளில் உடனே நம்முடைய சிந்தை அப்படியே போகும். இனி நம்ம உயரலாம் என்கிற ஒரு சிந்தை உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினாலே அந்த சிந்தை வரவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்பானை போய் சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்பம் எனக்கு விஷயமே அல்ல, ஆகாரம் எனக்கு விஷயமே அல்ல. நான் எத்தனை நாள் பட்டினியாய் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய நாமத்தில், எனக்கு பூமியில் என்ன கஷ்டம் வந்தாலும், சரீரத்துக்கு ஆகாரம் இல்லாமல் வந்தாலும் இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு ஆகாரத்தின் மேல் எனக்கு ஆசை இல்லை என்று சொல்லுகிறதான ஒரு அனுபவத்தை நீங்கள் அந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க இப்போ இது எனக்கு வேண்டாம், இது நான் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு சித்தமானதை மட்டும் செய்வேன், எனக்கு ஆகாரம் இது மட்டுள்ள ஆகாரம், கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு ஆகாரம் தான், அதான் என்னுடைய ஆத்மாவுக்கு ஆகாரம். 40 நாள் நான் பசியாக இருந்தேன், நான் ஜீவிக்கலையா? இன்னும் ஒரு வருஷம் கூட நான் பசியாக இருந்தாலும் ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கும்போது நிச்சயமாக உலகத்தில் சரீரத்தில் எனக்கு பலனை கட்டளையிடுவார் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படினால்தான் அவர் சொல்லுகிறார், புரியுதவங்களுக்கு? அந்த இடத்துல சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்கு தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நம்ம ஒரு துணிச்சலோடு வரும்போது, ஒரு வாஞ்சையோடு வரும்போது சாத்தான் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நேர எதிர்மாறாக பூமியில் ஆசீர்வாதம் தருகிறதெல்லாம் ஆண்டவர் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அதற்காக தான் இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியில் உங்களுக்கு நன்மை வரலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நன்மையில மட்டும் சந்தோஷப்படுங்க. அதிகம் வந்த உடனே ஐயோன்னு சொல்லி நீங்கள் ஆவேரி விழுந்து ஆவேரில் சந்தோஷப்படாதீங்க. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி அந்த அளவுக்கு போகாதீங்க. இந்த ஒரு பகுதியை வாசித்தாலே உங்களுக்கு புரியும். இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது ஆண்டவர் மட்டுமல்ல, பிசாசும் கொடுக்கிறான் என்கிறதை உங்களுக்கு தெரியும், அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படினால நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தில் திருப்தி ஆயிருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதில் திருப்தி ஆயிருங்க, போதும் என்கிற மனசுடன் இருங்க. அதுவே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திருப்தியாயிருங்க, எது கிடைச்சாலும் திருப்தியாயிருங்க.
அதுக்கு மேல ஒரு ஆசையை நீங்க வைக்காதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. உலகத்துல செல்வந்தனாக நினைக்காதீங்க, பரலோகத்துல செல்வந்தனாக நினைங்க. அப்பதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அவன் தொடர்ந்து வாசிங்க அந்த பகுதியை. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவருக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்ப ஒரு மேட்டுமையான ஒரு இடத்துக்கு போகிறான். ஹல்லேலூயா. ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போறான். அதான் நம்ம இதுக்கு முன்னாடி கூட சொன்னவங்களுக்கு நம்ம உயர்ந்த இடங்களில ஆசீர்வாதங்கள் நிலைகளும் உயர்ந்த இடங்களில உன்னதமான ஸ்தானங்கள் மானங்கள் உன்னதமான ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அந்த இடங்களை நமக்கு அந்த இடத்துல நம்மளுடைய இருதயத்தை கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற மற்ற இதெல்லாம் கிடைக்கும் போது இப்படியெல்லாம் வாழலாம் என்கிற ஒரு உலகத்தின் வேற்றுமையான சுபாவங்களை உலகத்தின் ஐஸ்வர்ய சம்பந்தமான ஆண்டவர் இந்த சுபாவங்களை சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பான். ஹல்லேலூயா. கொடுக்கிறதாக அவன் சொல்லுவான். அவன் சொல்லுகிறது மாதிரி அவன் பின்னாடி போய் அவன் சொல்லுகிறது மாதிரி நம்ம பணிந்து கொண்டால் அவன் கொடுப்பான். அப்போ தெய்வ சித்தத்துக்கு எதிராக நம்ம நிற்கும் போது நமக்கு என்ன உண்டாகும்? தெய்வ சித்தத்துக்கு எதிராக நிற்கும் போது நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அதாவது தெய்வ சித்தத்துக்கு எதிராக நிற்கும் போது சொன்னா பிசாசுக்கு இணக்கமாய் இருக்கிறோம். அப்போ பிசாசு சொல்லுகிற காரியங்களின்படி நம்ம நடந்தா அல்லது இயேசு கிறிஸ்து விரும்புகிற வசனத்தின்படி நம்ம வாழலைன்னா இயேசு கிறிஸ்து நம்மள விரும்புகிறபடி நம்ம வாழலைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்ம பிசாசுக்கு பக்கமாக திரும்புதலாகவே இருக்கிறோம் என்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்றவளாய் நம்ம இந்த பூமியில அதற்கேற்ற ஒரு தாழ்மையான குணங்களோடு பூமியில் வருகிற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சகித்து இந்த விசுவாச பாதையை நம்மளை காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலா நம்ம பிசாசு பக்கமாக இருக்கிறோம் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவனு பக்கத்துல இருந்தா நம்ம இதே போல இயேசு கிறிஸ்துவை ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம். இயேசு கிறிஸ்துவ ஆராதிச்சுட்டே இருப்போம், வசனங்களை கேட்டுட்டே இருப்போம். ஆனா வசனத்தை நம்ம பின்பற்றுகளாக இருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது பிசாசுக்கு பக்கமாக பலமாக நம்ம இருக்கிறோம் நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கலா பிசாசுக்குள்ளே நம்ம இருப்போம். ஆனா இப்படி நம்ம இருக்கும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் பூமியில. ஹல்லேலூயா. ஆனா பரலோக ஆசீர்வாதம் நமக்கு நஷ்டமாகும். வேதம் சொல்லுகிறது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்கிறது நமக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது நம்முடைய ஜீவன் போகும்போது நம்ம சம்பாதித்தது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே நாம் அனுபவித்து கொண்டிருந்த எல்லாமே வேறு ஒருவனுக்கு போய்விடும். ஹல்லேலூயா. நம்ம விட்டு போயிடுவோம். ஆனா பரலோகத்துல நம்ம ஆசீர்வாதங்களை சம்பாதித்தால் தெய்வ ராஜ்யத்தில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை நாம் சம்பாதித்தால் அந்த இடத்துல ஒரு மகிமையான தெய்வ சந்நிதியில மகிமையாகவே நாம ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. அது கொஞ்ச நாள் அல்ல, யுகமாய் அழிவில்லாத ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா. அந்த வாழ்வுக்கு போகணும்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் 100% கனி கொடுக்கிற நல்ல இடம். அப்ப 100 மடங்குன்னு சொல்லுகிறது எங்க? நித்திய ஜீவன்ல இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம். அப்போ 100 மடங்கு ஆகிறதுக்காகத்தான் அந்த நித்திய ஜீவன்ல பிதாவாகிய தேவன் இருக்கிற இடத்துல ஒரு புதிய இடத்தை அவர் பற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர் இங்கே இந்த பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான இந்த
ஆமென் உலக ஜீவியத்தில் ஆமென் பரிசுத்தாவின் நடத்தப்படுகிறதான ஒரு ஜீவியத்துக்குள்ளாக முன்மாதிரி வகிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிசாசின் ஆவிக்கு இடம் கொடாதபடி பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே அவர் பலன் அடைகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட செயல்களை வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளே இப்படிப்பட்டதான சுபாவங்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியம் நமக்கு பண்ண முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு வனாந்திர வாழ்க்கை வந்தாலே நம்ம தெய்வத்தை விட்டு ஆட்டோமேட்டிக்கலாக பிசாசுக்கு பக்கமும் போயிடுவோம். ஹல்லேலூயா. அப்படினாலே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக ஏக்கமாய் இருக்க வேண்டும், ஒரே நினைப்பாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நம்ம வாழும்போது நமக்குள்ள இருக்கிற குறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, இந்த குறையை நீ விட்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் நீ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைகளை உணர்த்தி கொண்டே இருப்பார் பரிசுத்த ஆண்டவர். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த குறைகளை நாம் ஆமென் உணர்ந்து அவைகளை விடும்போது ஆமென் பரிசுத்த அந்த பூரணமாகும் போது, பரிசுத்தத்தில் பூரணமாகும் போது பரிசுத்த ஆவியானவர் பூரணமாக நமக்கு உள்ளே வாசம் பண்ணுவார். அதுவரையிலும் அவர் வெளியே நின்று நம்மை நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளே இருந்தா மட்டும்தான் நம்ம சகலத்தையும் ஜெயிக்க முடியும். வெளியே இருந்தா மதிலுக்கு மேலே இருக்கிற தேங்காய் மாதிரி எப்போ எது நடக்க நமக்கு சொல்லவே முடியாது. நம்ம நன்மை செய்வலாக இருப்போமா தின்மை செய்வலாக இருப்போமான்னு நமக்கே சொல்ல முடியாது. பரிசுத்த நமக்கு உள்ளே இருந்தால் நிச்சயமாக வல்லமையான வீரிய பிரவர்த்திகளை இயேசுவை போல செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியை இன்னும் நம்ம கீழோட்டு வாசித்து ஆமென் தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாமே இப்படி தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய ஒரு வாழ்க்கையில் அவர் சொல்ல ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அதை வாசியுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் அந்த நிருபத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் வாசிங்க. எபேசு சபையில் நான் எபேசியுலே துஷ்ட மிருகங்கள் உடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? அவன் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஏன் நான் போராடினேன்? ஏன் இந்த உலக ஜீவியம் அல்ல நமக்கு ஜீவன், நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஒரு அவன் ஜீவிதம் பண்ணணும், அவன் நித்திய ராஜ்யத்துக்காக நீங்க ஒருங்கணும் என்று சொல்லி அவன் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தபடினாலே தான். அப்போ பிரசங்கிக்கும் போது உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு என்று சொல்லி பிரசங்கித்ததுனாலே அவன் எபேசு சபையில பட்டணத்தில் இருக்கிறதான அந்த மனிதர்கள், தேவ பக்தி உள்ள மனிதர்கள், அதாவது அந்த நியாயப்பிரமாண காலத்தில் இருந்தான அந்த மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுகிறாங்கன்னு சொன்னா அவன் பவுலோடு போராடுகிறாங்க, எதிர்க்கிறாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க, பரிகாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் கெடுக்கிறாங்க, அழிக்கிறாங்க, சமாதானத்தை அழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அப்போ இவர் அதான் அவர் சொல்லுகிறார், நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன், நான் மனுஷர் வழக்கமாய் பேசுகிறேன். நம்ம துஷ்டன் என்று சொல்லுவோம்ல, துன்மார்க்கனை பார்த்து துஷ்டன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவர் சொல்லுகிறார், நான் மனுஷர் பேசுகிற வண்ணமாய் பேசுகிறேன். ஆமென். நான் எபேசுவில் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களோடு ஆமென் போராடணும்னு சொன்னா பூமியில இருக்கிறதான பிசாஜு ஆமென் இந்த மனுஷனை துஷ்ட மிருகங்களாக ஒருக்கி அவன் தேவாவியை பெற்றுக்கொண்ட மனிதனுக்கு விரோதமாக அவன் வசனத்துக்கு எதிராக நின்று போராடும் போது, அல்லது நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்கு எதிராக நின்று போராடும் போது அவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், தாழ்மையும் பொறுமையும் திவ்ய சுபாவம் நமக்கு வர வேண்டும் என்றால், அவன் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற அந்த வனாந்திர யாத்திரையில், அந்த வனாந்திர பகுதியில் நாம் நல்ல பயிற்சி உடையவர்களாய்
மாற வேண்டும். உபத்திரவ பாதையில பயிற்சி உடையவர்களாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல பிசாசையும் பிசாசின் வழிகளில் நிற்கிற மனிதர்களையும் அறிய முடியும். அப்படிப்பட்டவர்களை ஜெயிக்கவும் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதில்ல? புரியுதில்ல? அப்படியே கவனமாக இருக்கிறது மாதிரி வெளியே சிந்தே விட்டுறாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படி நம்ம இந்த பவுல் சொல்லுகிறதை போல துஷ்ட மிருகங்களோடு போராடணும்னு சொன்னா, நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமான ஒரு பலன் வேணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவி இவருக்குள்ள இருந்துட்டுமே அவர் சொல்லுகிறத பாருங்க, நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன், ஆனா ஜெயிக்கணும்னு சொன்னா பொறுமையின் தாழ்மையும் வேணும். அது பரிசுத்த ஆவியின் கனியினால் மட்டுமே. பரிசுத்த நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அதை அப்படிப்பட்ட ஒரு ஜெயஜீவியம் பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். அவங்க பேசுகிற வார்த்தைகள், கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போனால் நம்ம தலையை அப்படியே எடுத்துருவாங்க. பூமியில் இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிற நாளில் ஜீவிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பொறுமையும் தாழ்மையும் நமக்கு வேணும், விட்டு கொடுப்பு வேணும், சகிப்புத்தன்மை வேணும். இது இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் நம்ம ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 முதலான வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23 முதலான வசனம். அவர் அவர்களை நோக்கி, இல்ல 29 முதல் வாசிங்க. அல்ல 23 தொட்டு வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் இருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நீதி நியாயங்களே சொல்லுகிறார். ஆமென். நான் சொல்லுகிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் விரும்புகிறபடி நான் செய்தால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க. அவங்க விரும்புகிறாங்க, நீங்கள் ஒரு அற்புதம், நீங்கள் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த நாட்டில் மற்ற இடங்களில் செய்தது போல இந்த இடத்துல செய்யுங்க, எங்களுக்கு முன்னே செய்யுங்கன்னு சொல்லி. இது ஒரு துஷ்டத்தனமான ஒரு சுபாவம். பாருங்க, தெய்வத்துக்கு சித்தமான காரியத்தை சித்தமான இடத்துல தான் செய்ய முடியும். நம்ம சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவங்கள குறித்து படித்தோம், தானியேலை குறித்து படித்தோம். இவங்க எல்லாம் ஆமென் கர்த்தருடைய பாட்டை அந்நிய வீட்டில் பாடவே இல்லை அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போ இதே போல் தெய்வத்துக்கு சித்தமான காரியங்களை சித்தமான இடங்கள் எல்லாம் செய்ய முடியும். அவங்க சொல்லுவாங்க, நம்மளை பிடிச்சு நீ அவனுக்கு அங்கே நீ மரிச்சவனை உயிரோடு எழுப்பினியே, இங்கேயும் நீ மரிச்சவனை உயிரோடு எழுப்புன்னு சொல்லி. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் அதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னு சொன்னாங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. ஏன்னா விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவார்? விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் சொல்லுங்க கிரியை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்யவே மாட்டார். எந்த இடத்துல போனாலும் அப்படிதான். இதை செய்ய எனக்கு ஆமென் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத இடத்துல அவர் கிரியை செய்யவே இல்லை. துஷ்ட மிருகங்கள் நடுவில் ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்பவே இல்லை. அவர் சொல்லுகிறார்,
ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க பாருங்க, சரப்தா ஊர்ல பஞ்சம் வந்தப்போ எங்க அனுப்பப்பட்டான்? இஸ்ரவேல்ல பஞ்சம் வந்தப்போ சீதோம் நாட்டுக்கு சரப்தா ஊருக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆமென். யாரு? எலியா தீர்க்கதரிசி அல்லாமே. ஆமென். சொந்த ஊர்ல இருக்கிற எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, வீட்டுலாம் அனுப்ப விடல, வேறொரு நாட்டுக்கு தான் அனுப்பப்பட்டார். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டே வரார். வாசிங்க. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசி காலத்திலே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் நாகமானே அல்லாமல் உண்மையாக சொல்லுகிறேன், உண்மைதான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல்ல எத்தனையோ குஷ்டரோகி இருந்தாங்க, அவங்க யாருமே குணப்படல. ஆனா தேவனுக்கு சித்தம் என்ன? சீரியா நாட்டில் உள்ள நாகமானை குணப்படுத்துவது. அதே போல கப்பர்நகூமில் இருக்கிற உன்னை விடுவிக்க, உனக்கு என்னுடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்ப மனசு இல்லைன்னா நீ மனம் திரும்பண்டா, நீ நன்மை பெற்றுக்கொள்ளண்டா. ஆமென். ஆண்டவர் சித்தமான இருக்கிற மற்ற எல்லாரையும் விடுவிப்பார். அப்படிதான் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புரிதவங்களுக்கு நீ சொன்னேன்னு சொல்லி நான் அற்புதம் செய்ய வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 29. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி. ஆமென். இந்த அதுக்கு முன்னாடி உள்ளதை கூட வாசிச்சு ஜெபாலயத்தில் இருந்த எல்லாரும் இந்த வார்த்தைகளை அவன் ஜெபாலயத்துல இப்படி ஆலயத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபாலயத்துல இருந்தவர்கள் எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலை கீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வாசிங்க. அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். ஹல்லேலூயா. அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ சத்தியத்தை சொன்னபோது ஜெப ஆலயத்தில் இருந்தவர்கள், கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மூர்க்க வரி கொண்டு எழும்பி இயேசு கிறிஸ்துவை ஒரு செங்குத்தான இடத்துல நைஸா கூட்டிகிட்டே போறாங்க. பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறதுனால என்ன நடக்குன்னு பாருங்க. கூட்டிட்டு போறாங்க. பரிசுத்த ஆவியானவரும் கூட போகிறார், இயேசுவும் கூட போகிறார். இயேசுக்குள்ள பரிசுத்த இருக்கிற போகிறார். போய் அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகிறார். ஆனா இந்த இடத்துல தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி வந்தப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? அவளை விட்டு கடந்து போனார். ஹல்லேலூயா. இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நீ யாருன்னு சொல்லி வம்பு பேசுறதுக்கு அனுமதிக்கல, அவங்கள சண்டை போடுறதுக்கு அனுமதிக்கல. ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு அனுமதிக்கல. சத்தியத்தை சொல்றதுக்கு அனுமதித்தார். சத்தியம் சொன்ன போது சத்தியத்துக்கு எதிராக வந்த காரியத்தை சமாளிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை விட்டு அவரை அழைத்து கொண்டு போய்விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100% கனி கொடுக்கணும்னு சொன்னா, 100 கனி கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்ப துஷ்ட மிருகங்கள், துஷ்ட பிரவர்த்தி நடத்துகிறதான மனிதர்கள் நடுவிலே ஆமென், நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தெய்வ நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், ஆமென், இந்த பூமியில ஜெயஜீவம் பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னுமாக ஒரு இடத்துல கூட வாசிக்க முடியும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36 முதல் 40 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. 36 முதல் 40 முடிய உள்ள வசனங்களை. என்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதுனாலே
நான் செய்யாதிருந்தால், என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது இல்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாய் இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து. 40வது வசனம் வாசிங்க. யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவ்விடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தை செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவ்விடத்தில் விசுவாசம் உள்ள. 39 முதல் வாசிங்க. 39. இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ யோர்தானுக்கு அப்புறத்துல போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதியான சத்தியத்தை சொல்லுகிறதுனால அவரை உபத்திரவப்படுத்தவும் அவரை பிடிக்கவும் கொலை செய்யவும் தேடுகிறார்கள். ஆனால் அந்த வேளை வராதபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டே போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எதற்காக ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதில் நல்ல ஒரு சாட்சியை நமக்கு வேதத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக? இதை படித்து புரிந்து கொண்டு நாமும் இயேசுவை போல வாழ்ந்து இயேசு இருக்கிற இடத்துல, அந்த 1,44,000 பேர் இருக்கிற இடத்துல நாமும் போக வேண்டும் என்று அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிற அப்படின்னால இந்த வேதத்தில் அவன் இந்த பகுதியை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார்? நாம் ஒவ்வொருவரும் ஆமென் 30 என்கிற ஒரு இடத்துக்கு ஏற்ற ஒரு கனியை கொடுத்துள்ளாக அல்லாமல் 100 என்கிற ஒரு இடத்துக்கு ஏற்ற கனியை கொடுத்துள்ளாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தா ஒருவேளை 60 30 நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக கைவிடப்பட்ட கூட்டத்தில் நம்ம தள்ளப்பட்டு போவோம். நம்ம நினைப்போம் நம்முடைய இருதயம் நல்ல இருதயம், நம்ம செய்யறது நல்லதுன்னு சொல்லி நிச்சயமாக கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருப்போம். ஆனால் அப்படினால 100 நீங்க பலன் கொடுக்க என்ன பண்ணணும்? இன்றைக்கு பரிசுத்தம் நமக்கு காட்டி வந்ததான இந்த வழிகளில் இயேசு கிறிஸ்து எப்படிலாம் நடத்தி வந்திருக்கிறாரோ அப்படிப்பட்டதான வழிகளில் நம்மை நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அப்படி பெற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம நடக்கணும். நடக்கும்போது மட்டும்தான் நிச்சயமாக இந்த பூமியில் ஜெயஜீவியம் பண்ண முடியும். அந்த நித்திய ராஜ்யத்தில் முதன்மையான இடத்துக்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதற்கு நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாயிருங்க, தாகம் உள்ளவர்களாயிருங்க. நாம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊற்றுமையா